டிஎம்கே ஏன் தோத்துச்சு நீங்களாம் அதே என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு அந்த டிஎம்கேவோட உண்மையான ஊபி, அதாவது நான் ஊபினா சொல்லுங்க, உடன்பிறப்பு இருக்காங்களே அவங்க சொல்றேன். அவங்களும் 200 தான் வாங்குறாங்க. அந்த உண்மையான ஊபி வந்து உடன்பிறப்பு வந்து என்ன சொல்றாங்க, முன்னாடி சொன்னாங்க, இதைத்தான் நாங்கள் முன்னாடியே சொன்னோம், எங்க பேச்சு எனக்கா கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அவங்களாம். ஏன்னா அப்ப இருந்து அந்த உண்மையான ஒரு இந்த இந்த கள நிலவரத்தை புரிஞ்ச ஒரு சில பேர் சொல்ல வரத மாவட்ட செயலாளர்கள், டிஎம்கேவோட மாவட்ட செயலாளர் கேட்கல. அவங்க கிட்ட கொண்டு போனா கொடுப்பா, என்னது இது, என்னது டிவிக்கே விசிலு விசிலு விசிலு, எங்க ஏரியாவில் விசில் சத்தம் கேட்குது அப்படின்னு பாக்குறாங்க. என்ன விசில் சத்தம் கேட்குதா, இதெல்லாம் கொண்டு போய் தலைவரை சந்தோஷப்படுத்தணும். போய் என்னப்பா ஆச்சு உங்க ஏரியால, நம்ம இதெல்லாம் எப்படி அடிச்சு தூக்கிடலாமா அப்படின்னு. தலைவரே நீங்க தான், மகளிர்கள்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு, பஸ்ஸில் ஃப்ரீயா போயிட்டு இருக்காங்க, 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு தான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோம். இவரும் கிட்ட அப்படியா சூப்பர் அப்படின்ட்டு இருக்காரு. இப்படியே தான் ஏமாத்தி விட்டிட்டு இருக்காங்க. அங்க ஃபீல்டுல இறங்கி ஒர்க் பண்ண எல்லா டிஎம்கேக்கும் புரிஞ்சிருச்சு விசில் சத்தம் தெரியுது சென்னையில அப்படின்னு. சென்னையில மட்டும் இல்ல, மதுரையில பீக்கு, திருச்சியில பீக்கு, எல்லா சைடுமே விசில் பறக்குதுங்க அப்படின்னு அங்க களத்துல இருக்கவங்க கொண்டு போய் அந்த மாவட்ட செயலாளர் சொன்னா, அந்த மாவட்ட செயலாளர் யாருமே அதை காதுல வாங்கல. அட போப்பா, என்னப்பா சொன்ன, கேட்கல, சரி சரி அப்படின்னு போயிடறாங்களாம். இது ஒரு காரணம். அதன் பிறகு என்ன சொல்றாங்கன்னா, இந்த சேகர் பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு, அறநிலையத்துறை அமைச்சரா முன்னாடி இருந்தவர். அவர் வந்து என்னன்னா, அவர் முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தவர். அவர் வந்து அந்த அறநிலைத்துறை, அவர் துறை சார்ந்த இடங்கள்லயோ பணி நியமனம் பண்றதுக்கு அவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி டிஎம்கே காலங்காலமா இருப்பாங்கல்ல, கொத்தடிமைகளா, அதாவது காலங்காலமா இருக்கிறவங்களுக்கு அந்த இதை கொடுக்கல. அந்த ஒர்த்தான டிஎம்கே காரங்களுக்கு அந்த பொறுப்புகள் கொடுக்காம அவங்களுக்கு தெரிஞ்சவரா சேகர் பாபு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகளா கூட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டு அவங்களுக்கு ஏடிஎம்கேல இருந்த முன்னாடி இருந்த அவர் கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்துட்டு எங்களை அப்புறம் ரிஜெக்ட் பண்றாங்க. அதனாலதான் இதாச்சு. அப்புறமேட்டு கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோக்குறது காரணமே சேகர் பாபு தாங்க, அவர் பாத்துக்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பார்க்கலாங்க போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. டிஎம்கே 36 பேர் கொண்ட குழு வந்து பெட்டி பெட்டியா கொண்டாந்தாங்க. என்னங்க பெட்டி பெட்டியா, முன்னாடி பணம் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, இப்ப என்ன பெட்டி பெட்டியா, அது கேமரால காமிக்கிறாங்க, என்னங்க அப்படின்னு பார்த்தா அந்த பெட்டி பெட்டியா ஃபைல்ஸ், ஏன் தோத்தங்கிற ஃபைல்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் படிக்கவும் மாட்டாங்க, தெரிஞ்சு படிக்க மாட்டாங்க. அதுல ஏதாவது செலக்டிவா பார்த்து சொல்றவங்க காது வழியா கேட்டு தான் பண்ணிப்பாங்க, எல்லாத்தையும் படிச்சிருக்க மாட்டாங்க. அதுல வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து அவங்களோட கடமையை சரியா செய்யல. அங்க போய் என்னப்பா உன்னோட தொகுதியெல்லாம் போய் பாத்தியான்னா இவங்க போயிட்டு ஒரு டீ கடையில இருந்து டீ ஆத்திட்டோ, ஒருத்தவங்க போய் பேசிட்டோ, ஒரு கடையில போய் பூ வாங்கிட்டோ, இதுக்கு வந்து போட்டோ எடுத்துட்டு ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு கேட்டா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கிளப்பி விட்டாங்க. இதுதான் நடந்திருக்காங்க எக்ஸாக்டா. அப்புறமேட்டு மாவட்ட செயலர் கேட்கல, சேகர் பாபு வந்து அவருக்கு தெரிஞ்ச ஆட்களை மட்டும் உள்ள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் பதவி கொடுத்துருந்தாங்க. அதனால நிறைய டிஎம்கே காரங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. அப்புறம் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை இருக்குல்ல, அது பாதி மக்களுக்கு, பாதி பெண்களுக்கு போய் பாதி பேருக்கு போல செலக்டிவா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மீதி பேர்ல எனக்கு என்ன, என் பக்கத்து வீட்டுக்கு 1000 வந்துச்சு எனக்கு 1000 ரூபா இல்ல, பக்கத்து வீட்டுக்கு 5000 வந்துச்சு எனக்கு 5000 ரூபா இல்லைன்னு சொல்லிட்டு குத்திட்டாங்க விசிலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்கு இருக்க மக்கள் சக்திய நம்ம உதாசீனப்படுத்திட்டோம், அலட்சியப்படுத்திட்டோம், அதனாலதான் நமக்கு அடிச்சுட்டாங்க ஆப்பு அப்படின்னு சொல்றாங்க. இத எத்தனை பேரு இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, நீ தோக்க போறது உறுதி, அதுக்கு காரணம் நீங்க பண்ண ஊழல், உங்களோட ஆட்சி நடந்த ஏகப்பட்ட பிரச்சனை, கலவரம், பாலியல் வன்கொடுமை எல்லாமே தான் காரணம், நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்தல, பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல இன்னொரு சைடு என்னன்னா, டிஎம்கே தோத்ததுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன காரணம் என்னன்னா, இன்ஸ்டாகிராமால தோத்துட்டோம், இன்ஸ்டாகிராமா எங்களை தோக்கடிச்சிச்சு. இன்ஸ்டாகிராம் மெட்டா கம்பெனிக்கான கூட பார்த்தாலும் செய்ப்பான், நாங்க என்னையா பண்ணோம், நீ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டே ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரீல்ஸ் ஆச்சுன்னா, ஆமா இது ரீல்ஸ் ஆச்சு தான். மக்கள் ஒரு கிராமத்துக்கு 56 வருஷமும் பஸ் வரலன்னு சொல்லி ரீல்ஸ் போட்டாங்க, பஸ் வந்துருச்சு. இப்போ ரீல் போட்டாதான் கொடுப்பீங்களா அப்படின்னு கிடையாது. ஆனா ரீல்ஸ் ஆச்சுன்னா ரீல்ஸ் ஆச்சு தான், இருந்துட்டு போகுது. அது மூலியமா மக்களுக்கு நல்லது நடக்குதா இல்லையா, அதை பாருங்க. இப்ப இன்னொரு கொடுமை என்னன்னா, இப்ப டிஎம்கே நிறைய பேர் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, அதுக்கான வீடியோ போட்ட முன்னாடி ஏடிஎம்கே நாங்க சும்மாவா இருப்போம், நாங்க தோத்ததும் காரணம் ரீல்ஸ் தான் அப்படின்ட்டு
எடுங்கப்பா எல்லாரும் கேமரா ஆளுங்க, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஏடிஎம்கே காரங்களும் ரீல்ஸ் போட போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு மீம் பார்த்தேன். அந்த மீம் வந்து கிட்டத்தட்ட உண்மைதான். என்னன்னா தாவேக்கா முன்னாடியே சொல்லிட்டாங்க, தளபதி விஜய் அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எதிரி டிஎம்கே தான். ஒன்னு டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே, 2 பேருக்கு தான் போட்டி, மற்ற யாருக்கு போட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமும் அதுதான் சொல்லாரு. அவர் கிளியரா டிக்ளேர் பண்ண, எனக்கு எங்களுக்கு எதிரி டிஎம்கே தான். டிஎம்கே வந்து தோத்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க வந்து எதிரியை சரியா பார்க்கல, யாரையோ எதிரியா நினைச்சிட்டோம், எதிரி எங்களுக்கு இவர் தான், தாவைக்கா தான் எதிரின்னு சொல்லிட்டு இப்ப தாவைக்கா அட்டாக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்ப ஏடிஎம்கே எங்களுக்கு அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்குமே டிஎம்கே தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இது கட்சி தலைமைகள் சொல்றது. தாவேக்கா தொண்டர்களையோ தாவேக்கா கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களையோ மக்களை போய் கேட்டா தாவேக்கா எதிரி யாரு, டிஎம்கே தான் அப்படின்னு அவங்களும் கிளியரா சொல்றாங்க. இப்ப டிஎம்கே கிட்ட போய் கேட்டா, முன்னாடி கேட்டா அவங்க அப்படி சொல்லல, ஏடிஎம்கே தான் சொன்னாங்க. இப்ப போய் தோத்ததுக்கு அப்புறம் போய் கேட்டா எங்களுக்கு டிவிகே தான் எதிரி, அவங்க தான் எதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கேவோட தொண்டர்கிட்ட போய் கேட்டா, இல்ல கட்சி நிர்வாகிகளோ கட்சிக்காரங்கள்ட்ட போய் கேட்டா, அவங்களுக்கு எதிரி யாருன்னா எங்களுக்கு எடப்பாடி தான் எதிரி அப்படின்னு அப்படின்னு அந்த மீம் இருந்துச்சு. எங்களுக்கு அவர் தாங்க எதிரி அப்படின்ட்டு. இன்னொரு தகவல் என்னன்னா, வேலுமணி, அதிமுக சார்ந்த ஏடிஎம்கே சார்ந்த வேலுமணி, தங்கமணி அவங்களாம் என்னன்னா வேற கட்சிக்கு போறாங்க. என்னங்கப்பா தாவேக்காவா, அதுக்கு முன்னாடி ஆதரவு கொடுத்தாங்க, திருப்பி அங்கேயே போறாங்களா கேட்டீங்கன்னா அது கிடையாது, டிஎம்கேக்கு போறாங்க. ஏன்னா அங்கதான் நிறைய ஏடிஎம்கே பழைய ஆள் நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்களே, அவங்கள போய் ஐக்கியம் ஆயிடலாம். ஒண்ணு முதலமைச்சர் சீட்ல உட்காந்துருக்கணும், முடியல. அப்படி இல்லைன்னா எதிர்கட்சி சீட்ல உட்காரணும், அதுவும் முடியல. இங்க ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. நாங்க இப்ப போய் டிஎம்கே சேர்ந்துட்டு எதிர்கட்சி சீட்லயாச்சும் கொஞ்சம் அவருக்கு முன்னாடியாச்சும் உட்காரோம்ப்பா, அவங்க இன்னைக்கு கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க போல. அதனால வந்து டிஎம்கேவோட சேர்றதா சொல்லப்படுது.